Taste the Daily. தமிழகத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படும் இடத்தை மறு ஆய்வு செய்ய மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க கடந்த பிப்ரவரி மாதம் ஏலத்திற்கு முன்மொழியப்பட்டது என்றும் கடந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்துக்கு ஏலம் விடப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏலத்திற்கு முன்மொழியப்பட்டது முதல் ஏலத்தின் முடிவு அறிவிக்கப்படும் வரை தமிழக அரசு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ள மத்திய அரசு அந்த சுரங்க ஏலத்தை கைவிடுமாறு எந்த கோரிக்கையும் தமிழக அரசு விடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளது. டங்ஸ்டன் சுரங்க பகுதி அமையவுள்ள இடத்தில் பல்லுயிர் பாரம்பரிய தளம் உள்ளது என்ற அடிப்படையில் சுரங்கத்தை ஏலத்துக்கு விடுவதற்கு எதிராக மக்களிடையே பல கோரிக்கைகள் வந்தன என தெரிவித்துள்ள மத்திய அரசு புவியியல் ஆய்வு மையம் டங்ஸ்டன் சுரங்கத்தை மறுபரிசீலனை செய்து சுரங்க எல்லையை மறுவரையறை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு வலியுறுத்தியுள்ளது. மேலும் டங்ஸ்டன் சுரங்க ஏலதாரருக்கு ஒப்பந்த கடிதம் வழங்கும் பணியையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தமிழக அரசை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி இன்று ஒரு நாள் கடலுக்கு செல்ல மாட்டோம் என மீனவர்கள் தெரிவித்தனர். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் உள்ள கடல் பகுதியில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் லட்சக்கணக்கான உயிர்கள் பறிபோனது. இந்த பேரழிவை மறக்க முடியாமல் கண்ணீர் வடிக்கும் மீனவர்கள் ஆண்டுதோறும் பேரலையில் இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மலர், பால் உள்ளிட்ட பொருட்கள் கடலில் கலந்து வழிபடுகின்றனர். யார் இந்த கடலுக்கு இது வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் வருஷத்துல இருந்த இந்த சுனாமின்ற ஒரு நினைவு நாள் வந்ததுன்னா நாங்கள் யாரும் கடலுக்கு போக மாட்டோம். அந்த மாதிரி ஒரு இதில் நான் அந்த மீன் மரியாதை செலுத்துகிற விதமாக என்ன பண்ணுவோம், பால் எல்லாம் இங்கே இந்த 17 வருஷம் இங்கே தான் நடக்கும். இந்த 17லேருந்து எல்லாம் டிசி, ஏசிடிசிஏன்னு என்ன எந்தெந்த அதிகாரிங்க வராங்களோ எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், பால் கடலில் அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு தான் வருவோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் மழைநீர் வடிகால்வாய் சுவர்கள் திடீரென இடிந்து விழுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நுங்கம்பாக்கம் டேங்க் பங்க் ரோடு பகுதியில் ஆமை வேகத்தில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் ஒரு பகுதி இடிந்து விழுந்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுமார் 100 மீட்டர் தொலைவுக்கு சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததோடு மட்டுமல்லாமல் சாலையோரம் மண் சரிவும் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைநீர் வடிகால்வாய் பணிகளை விரைவில் முடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வடிகால் காவ தண்ணி அது போகிறது கயிறு நீர் தண்ணி அது சரியாக போடவே மாட்டுறாங்க. வெயில் நாளில் போட்டால் தானே அது சரியாகும். அப்படியே விட்டுட்டாங்க. அதனால் ரோடே இறங்கி போச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எல்லாருக்கும். மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளில் 1,33,523 பேரை தெருநாய்கள் கடித்திருப்பதாகவும் 32 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நாய்க்கடி பாதிப்பு சிகிச்சை குறித்த விவரங்கள் கேட்கப்பட்டிருந்தது. அதன்படி கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் மதுரை மாநகராட்சி பகுதிகளில் 1,33,523 பேர் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 32 பேர் ராபிஸ் நோயால் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் நாய்களுக்கான கருத்தடை சிகிச்சையை அதிக அளவு செய்வதுடன் தெருநாய்களின் எண்ணிக்கை குறித்து உடனடியாக கணக்கிட்டு ஆய்வு நடத்தவும் வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியரை ஆபாச வீடியோ எடுத்த திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்காத ஏவல்துறையினரை கண்டித்து செவிலியரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆவுடையார்கோவில் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வரும் பெண்ணை திமுக பிரமுகர் பாரதி ராஜா என்பவர் ஆபாசமாக வீடியோ எடுத்து 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதுகுறித்து புகார் அளித்தும் ஏவல்துறையினர் திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த செவிலியரின் உறவினர்கள் திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் செய்யும் அராஜகத்தை ஏவல்துறையினர் கண்டுகொள்ளாமல் இருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.